வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 20 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்திக் வந்துட்டு பரமேஸ்வரி கிட்ட, பாட்டி கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு யோசனையில இருக்கேன். பரமேஸ்வரி அதிர்ச்சியாகி, ஐயா கார்த்திக், நீ மட்டும் இப்ப உண்மையை சொன்னீன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டா. உன்னையும் ரேவதியையும் அவ பிரிச்சிருவா. இப்போதைக்கு நீ உண்மையை சொல்ல வேண்டாம். கார்த்திக் சொல்றாரு, பாட்டி நானும் உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஒவ்வொரு செகண்டும் அத்தைக்கு என் மேல நம்பிக்கை அதிகமாயிட்டே போகுது. ஒருவேளை நான் தான் வந்துட்டு உங்களோட பேரன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தானாவே தெரிய வந்துச்சு அப்படின்னா இன்னுமே கோபம் அதிகமாகும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால பாட்டி, நான் உண்மையை சொல்றதுதான் நல்லது அப்படின்னு யோசனை பண்ணிருக்கேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, உண்மையை சொன்ன பிறகு அவ என்ன பண்ணுவாளோ எனக்கு தெரியலையே. கார்த்திக் சொல்றாரு, கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டும் பாட்டி, நான் சொல்றேன். இது கேட்டதோட பாட்டியும், சரிப்பா, உன்னோட முடிவுக்கு நான் எதிர் பேச்சு என்ன பேச போறேன். நீ எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ராஜராஜாவும் மயில் வாகனமும் சொல்றாங்க. ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள வந்துட்டு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் உண்மையை சொல்றது நல்லது அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரியோட கோவத்தை பத்தி நமக்கு தான் தெரியும். இதனால சாமுண்டீஸ்வரி என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. அது நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, ஆமா மாமா அப்படின்னு. அதே நேரம் பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் பாத்துக்கோப்பா. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி நான் பாத்துக்கிறேன். அத்தை அந்த அளவுக்கு என் மேல ரொம்ப கோவப்பற்ற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை கேட்டதும் பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சந்திரா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்ன 4 பேர் சேர்ந்து ஏதோ பயங்கரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இன்னும் என் அக்காவை எப்படியெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு கார்த்திக், இதுதான் உன்னோட லாஸ்ட் நாள். இதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு நீ வரவே மாட்ட. இந்த கும்பாபிஷேகம் முடியறதுக்குள்ள நீ யாரு அப்படிங்கறத அக்காவுக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு மறு வேலை பாக்குறேன். எத்தனை நாள் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க போற அப்படின்ட்டு சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம மயில்வாகனம் சொல்றாரு, பாத்தீங்களா சின்ன மாமியார் எப்படி பேசுறத? அதுக்குதான் எனக்கும் பயமா இருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே அவங்க நம்ம கார்த்தி யாரு அப்படிங்கிற விஷயத்த நிரூபிச்சுட்டா பிரச்சனை ரொம்ப பெருசாயிரும். அதை நினைச்சாலும் கொஞ்சம் பயமாதான் இருக்கு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, பாத்துக்கலாம் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு. எப்படியும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே அத்தைக்கு நான் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். மயில்வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க மாப்பிள்ள, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம ரேவதி வந்துட்டு அங்க உள்ள ஊர் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அம்மாடி நீதான் ராஜசேதுபதியோட பேரனை கல்யாணம் பண்ணிருக்கியாமா? ரேவதி அதிர்ச்சியாகி, இல்லையே, நான் ஒன்னும் அவரை கல்யாணம் பண்ணலையே. நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது எங்க வீட்டுல ஒருத்தர் டிரைவரா வேலை பார்த்தாரு. அவரோட குணம் எங்க அம்மாவுக்கு பிடிச்சு போய் அவரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. இது கேட்டதோட அவங்க சொல்றாங்க, என்னம்மா இப்படி சொல்ற? உன் புருஷன் அப்படின்னு அவரு தானமா இருக்காரு, எப்படிம்மா நீ வேற யாரையோ சொல்ற? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, அதோ போறாரு இல்ல, அவருதான் என்னோட ஹஸ்பண்ட். அப்ப அவங்க சொல்றாங்க, அம்மாடி அவருதாம்மா ராஜசேதுபதி ஐயாவோட பேரன், உனக்கு தெரியாதாம்மா? இது கேட்டதோட ரேவதிக்கு பயங்கர ஷாக்கு. ரேவதி கேக்குறாங்க, உண்மையாதான் சொல்றீங்களா? அவருதான் ராஜசேதுபதியோட பேரனா? அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா, அவருதான் எங்க ஐயா. இந்த ஐயா வந்த பிறகுதான் எங்க ஊருக்குள்ள நிறையவே நல்லது நடக்க ஆரம்பிச்சுட்டு. இது கோவில் கும்பாபிஷேகத்தையே ஒத்த ஆளா அவரு நின்னு நடத்துறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு ரேவதிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன இது, இவன் தான் ராஜசேதுபதி தாத்தாவோட பேரனா? அம்மாவுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய கலவரம் ஆகிருமே. எதுக்காக இவன் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைய வந்துட்டு பெருசாக்கினா அப்படின்னு ரேவதி கோவப்படுறாங்க.
அப்ப ரேவதி இங்க இருந்து வந்துட்டு கார்த்தியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு கோவிலுக்கு பின்னாடி போய் நிக்கிறாங்க. இத வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தூரத்துல இருந்து பாக்குறாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த ரேவதி மாப்பிள்ளையோட கையை பிடிச்சு இப்படி இழுத்துட்டு போறா. எத்தனை பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவகிட்ட என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டா போல அப்படின்ட்டு அங்கிருந்து வராங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, இங்க பாரு, நீ யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சாமுண்டீஸ்வரி வந்துகிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு நிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்னாச்சு ரேவதி, இப்ப எதுக்கு என்ன பிடிச்சு என்ன இழுத்துட்டு வந்த? ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, போது நிப்பாட்டு. நீ யாரு, எப்படிப்பட்டவன், நீ யாரோட புள்ள அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. எதுக்காக இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்க வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு அதிர்ச்சி. என்ன ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்திக் வந்துட்டு யாரும் பாக்குறாங்களா அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா யாருமே இல்ல. சாமுண்டீஸ்வரி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாரு, சொல்லு, ஏன் இவ்வளவு பெரிய பொய் சொன்ன? அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அம்மா கிட்ட தயவு செஞ்சு சொல்லிடாத. ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நானே சொல்லணும்னாலும் கண்டிப்பா சித்தி மூலமா தெரிய வந்துரும். அவங்களுக்கு ஏற்கனவே உன் மேல சந்தேகம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிதான் அவங்க அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அம்மா உன் மேல அதீத நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால யாரு என்ன சொன்னாலும் நம்பாம இருக்காங்க. இங்க பாரு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இதனால பிரச்சனையை அனுபவிக்க போறது யாரு தெரியுமா? நான் தான். எதுக்காக இப்படி பண்ண? அதோட நீ வந்துட்டு இங்க நடிக்க வந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சு. அம்மாவுக்கு ஓ மேல கோவம் அதிகரிக்காது, தாத்தா மேலையும் பாட்டி மேலையும் தான் கோவம் அதிகமாகும். அவங்க தான் இந்த வீட்டுக்கு உன்னை நடிக்க அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இன்னுமே தாத்தா மேல கோவப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. யாரு உன்னை இந்த மாதிரி முட்டாள்தனமா முடிவு பண்ண சொன்னது? அப்ப கார்த்திக் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தது எதுக்காக தெரியுமா? கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நானே இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த வீட்டுக்குள்ள நான் வரவே இல்லை. உங்க அம்மாவுக்கு பிடிச்சு போய் தான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்காக நான் எப்படி ரேவதி பொறுப்பாக முடியும்? இங்க பாரு, நடந்த கல்யாணத்துக்கும் என்னோட திட்டத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் தாலி கட்ட போற கடைசி நேரத்திலயாவது நீ யாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இருந்தா அம்மாவுக்கு கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கும்ல. கார்த்திக் சொல்றாரு, இல்ல ரேவதி, சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த பிறகு அம்மா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, இந்த விஷயத்த தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாத. கும்பாபிஷேகம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நான் உனக்காக இல்ல, பாட்டிக்காக மட்டும்தான் இந்த கும்பாபிஷேகம் நின்னா பாட்டிய எல்லாரும் ரொம்ப மோசமா பேசுவாங்க. பாட்டியோட மானத்துக்காக மட்டும்தான் நீ யாரு இப்படிங்கிற விஷயத்த பத்தி நான் அப்ப சொல்ல போறது கிடையாது. கும்பாபிஷேகம் முடிச்ச அடுத்த செகண்ட் நீ அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். கார்த்திக் சொல்றாரு, ரேவதி, சொன்னாலும் சொல்லாட்டியும் என்னோட திட்டமே அதான். கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட நான் அத்தை கிட்ட நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிடுவேன். இது கேட்டதோட ரேவதியும் நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு பேரதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா? இத்தனை நாளும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து நம்மளை எப்படி ஏமாத்திட்டான்? ஆரம்பத்துல இருந்தே சந்திரா என்கிட்ட சொன்னா, ஆனா நான் தான் கொஞ்சம் கூட சந்திராவை நம்பாம இருந்துட்டேன். இப்பதான் புரியுது அப்படின்னு சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர கோவம். சாமுண்டீஸ்வரி கோவத்தோட இங்கிருந்து போறாங்க. அப்ப சந்திரா இங்கிருந்து ஓடி வந்து, அக்கா, இங்க பாருக்கா, இங்க என்னெல்லாம் பிளான் பண்றாங்க பத்தியா? நீ எந்த அளவுக்கு முட்டாள்னு என்னால நம்பவே முடியலக்கா. இங்க பாரு, உன் கண்ணை எதிர்க்கவே எவ்வளவு பெரிய நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரு ஜனமே சேர்ந்து நாடகம் போடுது, உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, இப்பதான் சந்திரா புரியுது அவன் யாரு அப்படின்னு. சந்திரா சொல்லிக்கிட்டு இருந்தவங்க டக்குன்னு ஸ்டக் ஆகி, என்னக்கா சொல்ற? அப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வாயாலேந்து அவன் தான் ராஜசேதுபதியோட பேரன் அப்படிங்கிறத ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை கேட்டுட்டேன். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அப்புறம் என்னக்கா பாத்துக்கிட்டு இருக்க? உடனேயே நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் வா. நம்மளுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கு. இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்து
என்னக்கா பண்ண போறோம், வாக்கா போகலாம். சாமுண்டீஸ்வரி சந்திரா கிட்ட, சந்திரா ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னக்கா இங்க பாரு, இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட இருக்கவே கூடாது, வாக்கா போகலாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் மட்டும் இப்ப இந்த கும்பாபிஷேகத்தை முடிக்காம ராஜி சேதுபதியோட பேரன் யாருன்னு தெரியாம அவனை ரேவதிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு முட்டாளாகிட்டேன் அப்படின்னு இந்த ஊர் மக்களுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா என்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க, என்ன ஒரு முட்டாள்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ஆளாக மாட்டேன். கும்பாபிஷேகம் முடியட்டும், அவன் வீட்டுக்கு வரட்டும், நான் அப்புறம் பாத்துக்கிறேன். சந்திரா சொல்றாங்க, அக்கா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற, வேற ஏதாவது பிளான் போட்டு அவங்க தப்பிச்சிருவாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு உண்மை தெரிஞ்ச விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம், கும்பாபிஷேகம் முடியட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திராவும், சரிக்கா நானே எதுவும் சொல்லல, அமைதியாவே இருக்கேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா கோவில் கும்பாபிஷேகத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்புறம் பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பரமேஸ்வரி சொல்றாங்க, இது மாதிரி உன்னோட மருமகனும் எனக்கு பேரன் மாதிரி தானே, அவனுக்கே பரிவட்டம் கட்டலாம். சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க, எந்தவித வாக்குவாதமும் பண்ணாம. அப்ப சந்திரா சொல்றாங்க, பாத்தியாக்கா நம்மளை எப்படியெல்லாம் முட்டாளாக்கியிருக்காங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பொறுமையா இரு சந்திரா. அப்புறம் கார்த்திகை பரிவட்டம் கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா கொண்டாடி முடிக்கிறாங்க. அப்புறமா நம்ம பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, உன்னோட பகைய நீ மறந்துட்டீன்னா நல்லா இருக்கும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம எதுவும் பேசாத, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி ரோகிணி எல்லாரையும் பார்த்துட்டு, இங்க பாருங்க, இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாருமே வீட்டுக்கு வரணும். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா உங்க முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, மாப்பிள்ள நீங்களும் தான். இதை கேட்டதோட மயில் வாகனமும் சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. பரமேஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி ரேவதி, இதுக்கப்புறம் உங்க எல்லாரையுமே நான் எப்ப பாப்பேன்னு தெரியல. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, மறுபடியும் கண்டிப்பா நாங்க வருவோம். பரமேஸ்வரி சொல்றாங்க, இல்லம்மா, கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லி நான் ஒரு சாக்கு வச்சுதான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்தேன். ஆனா இப்ப மறுபடியும் உங்களை பாக்குறதுக்கு என்னால வர முடியாது போல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி எப்படியும் என்ன அந்த வீட்டுக்குள்ள விடமாட்டா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, பாட்டி நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, நீங்க எப்பவும் போல வாங்க, அம்மா அப்படி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாங்களும் பாத்துறோம். ரோகிணி சொல்றாங்க, ஆமா பாட்டி, அம்மா சொன்ன அளவுக்கு நீங்க ஒன்றும் கெட்டவங்கெல்லாம் இல்லை, ஆரம்பத்துல உங்களை நாங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் பாட்டி, கண்டிப்பா நீங்க வந்துட்டு எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி, நாங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம், அம்மா கண்டிப்பா உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீங்க வாங்க பாட்டி. பரமேஸ்வரியும், சரிம்மா, நீங்க எல்லாருமே எனக்கு இந்த அளவு ஆதரவு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ராஜராஜா சொல்றாரு, சரி, சாமுண்டீஸ்வரி வேற ஏதோ கோவத்தோட வீட்டுக்கு போயிருந்தா, என்னாச்சுன்னு தெரியல, கம்பெனில ஏதாவது பிரச்சனையோ என்னன்னு தெரியல, சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா பரமேஸ்வரி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்திக் பாட்டியை பார்த்து, பாட்டி கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. பாட்டி சொல்கிறாங்க, ஆமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ மாமியார்ட்ட உண்மையை சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்றியாப்பா? கார்த்திக் சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, உண்மையை சொல்லி தான் ஆகணும், டிலே பண்ணுற ஒவ்வொரு நாளும் அத்தைக்கு கோவம்தான் அதிகமாகும், அதனால் டிலே பண்ணுறது தப்பு, உண்மையை சொல்லிடுறது நல்லது. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரியும், சரிப்பா நீ உண்மையை சொல்லு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நீ கொடுத்த வாக்கா காப்பாற்றிட்ட, தாத்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவார். இதை கேட்டதோட கார்த்தியும், சரிங்க பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு நேராக வீட்டுக்கு. அப்போ சாமுண்டீஸ்வரி கோவமா அந்த சேரில் உட்காந்துருக்காங்க. மயில்வாகனம், ராஜராஜா, சந்திரா எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த சேரில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நம்ம மயில் வாங்கணும் ராஜராஜத்தை ரகசியமா, அத்தை எப்பவும் கோவமா இருந்தா மட்டும்தான் இந்த சேர்ல உட்காருவாங்க, அப்படி அத்தைய கோவமாக்குனது எது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார்த்திக் வீட்டுக்குள்ள வர பாக்குறாரு.
அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட ராஜராஜா மயில் வாகனத்துக்கு செம்ம அதிர்ச்சி ஆகுது. அப்ப சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து எந்த வீட்டுக்குள்ள வரலான்னு பாக்குற, அங்கேயே நில்லுடா அப்படிங்கிறாங்க. சந்திராவுக்கு செம்ம சந்தோஷம். அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா என்னாச்சுமா, ஏமா ராஜாவை வெளியிலேயே நிக்க சொல்ற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இவன் ராஜாவா, இவன் யாருன்னு தெரியுமா? இத்தனை நாளும் சந்திரா சொல்லிக்கிட்டு இருந்தால, இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு. இத்தனை நாளும் நம்பாம முட்டாள்தனமா இருந்துட்டேன். இப்பதான் புரியுது, இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் அப்படின்னு. இதை கேட்டதோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி கேக்குறாங்க, என்னம்மா சொல்றீங்க, இவரு தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரனா, என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரோகிணி, இவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேரன். இத்தனை நாளும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கிட்டான். ஆரம்பத்திலேயே சந்திரா சொன்னான், நான் தான் என் மேல அதீத நம்பிக்கை வச்சு அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணியிருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாருக்கு, யாருடா அத்தை, இதுக்கு மேல அத்தைன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான்டா உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப நம்ம ராஜராஜன் சொல்றாரு, இங்க பாருமா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அது தயவு செஞ்சு ரொம்ப கோவப்படாதம்மா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதுல உங்களுக்கும் உடம்பு இருக்கு அதானே? உங்க தங்கச்சி பையனை இத்தனை நாளும் இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னை எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்கீங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உங்க மேல எந்த நம்பிக்கை வச்சிருந்தனோ அவ்வளவும் காலி ஆயிட்டு என்னை எல்லாருமே முட்டாளாக்கிட்டீங்கல்ல அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அந்த ராஜ சேதுபதியும் பரமேஸ்வரியும் சேர்ந்து இவனை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பி எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. அப்ப கார்த்திக் சொல்றாரு, அத்தை கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அத்தை நான் இங்க வந்தேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற எதுவும் பேசுறதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. இங்க பாரு, என்னதான் நீ ராஜ சேதுபதியோட பேரனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க. அதனாலதான் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் துப்பாக்கி தான் பதில் சொல்லும். இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி செமையா ஆவேசப்படுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜா ரொம்ப ஷாக் ஆகுறாரு, என்னடா இது இப்படி ஆகிட்டே அப்படின்னு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.